கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர். கடவுளுக்கு இந்த மார்க்கத்தை சார்ந்தவன், அந்த மார்க்கத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், அந்த மொழியை சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன் என்று எந்த விதத்திலுமே அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. கடவுள் அப்படி ஓரவஞ்சனையாக செயல்படக்கூடிய கடவுள் இல்லை. அப்போ கடவுளுடைய இயல்பு என்பது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்யக்கூடியவராகவும், நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்யக்கூடியவராகவும், ஆள் பார்த்து செயல்படாதவராகவும் கடவுள் இருக்கின்றார். எனவே கடவுள் இத்தகைய தன்மையுடையவராக இருக்கிறபடியினால் ஒரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி, அல்லது நம்பிக்கை அற்றவனாக இருக்கலாம், கடவுளை இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கடவுள் உடனடியாக அவனை தண்டித்து அழித்து விடுவது இல்லை.